கஸ்டமர் கரெக்டாக ஒரு 2:30க்குலாம் வர சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் ரீச் பண்ணிட்டு காரை பக்கம் ரெடி பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்ன கார் அவுட் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி 1.5 லிட்டர் பெட்ரோல் வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ரூட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எனக்கு 2 ஹவர்ஸ் தான் ஓடிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கஸ்டமர் லொகேஷன்லேருந்து 2:30 மணிக்கு பிக்கப் பண்ணுறேன். பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனாங்க பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் திரும்ப வந்துட்டாங்க. ஸோ எனக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவர், வரத்துக்கு ஒரு 1/2 ஹவர், அங்கே வெயிட் பண்ணதுக்கு ஒரு 1 ஹவர். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் ரூட்டி. ஸோ இந்த டியூட்டிக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்கலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கஸ்டமர் லொகேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் தான் தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு சேஃபாக ரீச் ஆகிட்டு கஸ்டமர் இறக்கி விட்டுனேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்க்கிங் இல்லைன்ட்டாங்க. உனக்கு இடம் இல்லடா மாப்ள வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே, எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? இருக்கிற டிராஃபிக்ல நம்மளால காரை கண்டிப்பா பார்க் பண்ணவே முடியாது. ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா பேக் சைடில் ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் பார்க் பண்ணுங்க. கரெக்டாக 45 மினிட்லேருந்து 1 ஹவருக்குள்ளேயே கஸ்டமர் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தோம் நானும் பார்த்தீங்கன்னா அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வீட்டாண்ட போய் சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு காரை பக்காவாக பார்க்கிங்கில் போட்டு டியூட்டிக்கான பேமெண்ட் வாங்கிட்டு நானும் பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டியூட்டிக்கு எவ்வளோ பேமெண்ட் வாங்கலாம் சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.